தொடரலாம். இது கேள்வி நேரம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிரச்சார உத்திகள் எவ்வாறு இருக்கின்றன, இது மக்களை எந்த அளவிற்கு ஈர்க்கும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு கண்ணதாசன், ஒரு கேள்வியோடு சென்றிருந்தோம். இந்த பிரச்சார உத்தியில் ஒன்றுதான் இந்த கோவில்களுக்கு செல்வதா? ஏன்னா ராஜா சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. பெரியாரையும் அண்ணாவையும் இனிமேல் இவர்கள் பயன்படுத்தக்கூடாது, அந்த படங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. மேடைகளில் ஈவேரா அண்ணாதுரை பிறந்த பூமி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிறந்த பூமி என்று சொல்கிறார்கள். இது நமக்கு கிடைத்த வெற்றி, பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி. பெண்களை கோவிலுக்கு, தங்கள் குடும்பத்து பெண்களை கோவிலுக்கு அனுப்புவது, தாங்கள் மேடையில் நாத்தியம் பேசுவது என்று இருந்த நிலையில் திமுகவில் ஏற்கனவே தயாளு அம்மாள், ராஜாத்தி அம்மாள், செல்வி, துர்கா வரிசையில் இப்பொழுது ஸ்டாலினும் கோவில்களுக்கு வருவதை வரவேற்கிறேன் இருக்கிறார். நான் நேரடியாக கொஞ்சம் நாகரிகமாக கேட்டுறேன். திமுக இந்த பகுத்தறி விஷயத்தில், நாத்திக விஷயத்தில் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டிருந்தது. இப்பொழுது அது கலந்திருக்கிறது. மக்களிடம் வாக்குகளுக்காக அந்த வேடத்தை, அந்த கோட்டை தாண்டி தைரியமாக ஸ்டாலின் வந்திருக்கிறான்னு வச்சுக்கலாமா? நிச்சயமாக. அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு குழப்பவாதியாக செயல்படைய ராஜாவுடைய பேச்செல்லாம் வந்து பெருசாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் வந்து நீங்க பேசுறது நீங்க பேசணும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. எனக்கு அதெல்லாம் முடிச்சிடறேன். இல்லை அதுக்கு நான் பதில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு நேரம் தரேன். அதாவது இந்த பெரும்பாலும் இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் பூமி, நாயன்மார் பூமி, நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. இது இன்னும் பெரியார் பூமி தான், பெரியார் வாழ்ந்த பூமி தான். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான கருத்து மாறுபாடும் கிடையாது. ஒன்றை புரிஞ்சுக்கணும். நான் இது பதில் சொல்லிடுறேன், நீங்க சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் சரியா போயிடலாங்க. இல்ல நீங்க முடிச்சா பதில் சொல்லி முடிச்சா அதுக்கப்புறம் நீங்க அடுத்த கேள்வி. அந்த அந்த கேள்வி சொல்லிட்டீங்க. இது நீங்க பெரியார் பூமின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்கிறதுல உறுதியா இருக்கீங்க. நீங்க எல்லாம் கோயிலுக்கு போனாங்களா, அதை கேட்கறீங்க சொல்றேன். அதாவது கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு கடலூர் வரைக்கும் முடிச்சிருக்கிறார். எந்தெந்த கோயிலுக்கு போனாரு அப்படின்னு வழியில வந்து திருச்செந்தூர் கோயில் இருந்தது, ஏன் போல மீனாட்சி தான் சொல்ல வரேன் நான், மீனாட்சி கோயில் இருந்துச்சு. ஆனால் ஏன் திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு அவர் செல்கிறார்? ஏன்னா அது வைணவ தலம். அது மட்டும் இல்ல, ராமானுஜர் அங்கதான் ராமானுஜர் தமிழிலே வேதம் படிக்க வேண்டும், அங்கதான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரலாறு அங்க இருந்தது. சொல்லிருவாரு. இல்ல இல்ல அவர் முடிக்கட்டும். இல்ல உங்களுக்கு என்ன கஷ்டம் ராமானுஜரை பேசுறதுல? அதான் இருங்க, நான் வரேன், நான் வந்து பதில் சொல்றேன். நீங்க என்னென்ன தவறு பேசுறீங்க, செய்த தவறை சிந்தன் கொஞ்சம் ஒத்துழைங்க. சிந்தன் இல்ல, நான் உங்களுக்கு நேரத்தை தரேன். சிந்தன் ஒரு தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்துல எல்லாரும் பேசுறாங்க, தெரியாம சிந்தன் விளக்கம் கொடுத்தா அவர் மேடையில எப்படி பேசிட்டு அவர் பேசிட்டு உங்களுக்கு நேரத்தை நிச்சயமா தரேன். உங்களுக்கான மறுப்புக்கான நேரத்தை தரேன். இல்ல அடிப்படையில் ரெண்டு விஷயம். தமிழில் அங்கே வழிபாடு நடத்த வேண்டும் என்று ராமானுஜர் சொன்னார் என்பதற்காக ஒரு மரியாதை. ஆனா தமிழ் கடவுள் முருகன் போயிருக்கலாமே ஒன்று. இன்னொன்னு வரேன். ஆர்எஸ்எஸ் எந்த இடத்தில் தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் என்பதை வரவேற்கிறது, எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை ஆர்எஸ்எஸ் வரவேற்கிறதா என்பது கிடையாது. இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் சந்தித்து விட்டு தான் ஒரு பயணத்தை கன்னியாகுமரியிலிருந்து தொடங்குகிறார். ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 90% இந்துக்கள் இருக்கக்கூடிய கட்சி தாங்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நான் இதை நீங்க இப்படி சொன்னதான் நான் எடுத்துக்கலாமா? திரு கருணாநிதியுடைய வார்த்தை 90% திருடர்கள் இருக்கக்கூடிய கட்சி என்று பொருள் கொள்ள முடியுமா? ஏன்னா இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று ஒரு, அதாவது அந்த என்ன கான்டெக்ட்ல அவர் சொன்னார்ன்றது, வால்மீகி ராமாயணத்துல இந்துக்கள் என்பதற்கு திருடர்கள் என்ற ஒரு பொருள் இருக்கின்றதை மேற்கோள் காட்டி சொன்னாரு. எல்லா இந்துக்களையும் திருடர்கள் சொல்ல இதுக்காக வழக்கு போட்டு பார்த்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால அதையும் இதையும் போட்டு குழப்ப வேண்டாம். நீங்க அதே போல வந்து இப்ப எல்லா இந்துக்களையும் நீங்க அந்த மாதிரி சொல்றதா உங்க கருத்தை எடுத்துக்க முடியாது. அதாவது இரண்டாவது வந்து மற்றவருடைய நம்பிக்கை மீது கருத்துக்களை திணிக்க கூடாது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா நான் பின்பற்றுவதை நீங்கள் பின்ன திணிக்க கூடாது. அதை திணித்தது திரு கருணாநிதி அவர்கள். நிச்சயம் பாருங்க, அவர் வந்து துரைமுருகன் இதே குமரி மாவட்டத்தில் ஒரு ஆலயத்திற்கு சென்ற பொழுது துரைமுருகனை பற்றி விடுதலை பத்திரிகையில் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிடப்பட்டது, கட்டுரை வெளியிடப்பட்டது. திரு கருணாநிதி அவர்கள் கூட்டு அதை விமர்சித்தார். குங்குமம் வைத்த தொண்டரை பற்றி இன்றைக்கு நாங்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் தலைவர்கள் இந்த பிரச்சார இடத்துல மக்களை சந்திக்கும் பொழுது பல்வேறுபட்ட தரப்பு, நீங்க கேட்டீங்க ஆர்எஸ்எஸ் பார்த்தாங்க, கோயில் குருக்களை கூட பார்க்குறாங்க. எல்லா மக்களுடைய தரப்பினரும் அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கணும். ஒரு அரசியல் தலைவர் என்பவர் எல்லோருக்கும் பொதுவாளர் என்ற அடிப்படையில் எல்லோருடைய பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொள்வது ஒரு சிறந்த திட்டமிடுதலுக்கு வழிவகுக்கும். நான் தோழர் பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி வந்து திணிக்கிறாங்க, முன்னெடுக்கிறாங்கன்னு. தளபதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தான் அரசியலுக்கு வந்தாரு. அவர் இளைஞர்களை துவங்கி மிசா சிறையில் அடிபட்டு எல்லாம் பல்வேறு காலகட்டங்கள்ல வந்தவர். அவருடைய போட்டோ புரிஞ்சுக்கணும்.
எங்க அவர் போட்டோ தாங்க இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்க போட்டோவை நாங்க வைக்க முடியும்? அதுல எங்க தலைவருடைய படம் கூட கிடையாது. அது நீங்க வருத்தப்பட வேண்டியது, அது நாங்க வருத்தப்பட வேண்டிய விஷயம். எங்க தலைவர் சொன்னாரு, எங்க தலைவருடைய சொன்ன வச்சு நடத்துறோம் நாங்க. அதுல உங்களுக்கு மொத உங்க சித்தாந்தங்களை பத்திரமா பாத்துங்க. அதாவது இவங்க பேசுறாங்க, இவங்க என்ன வேதனைன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல 1957க்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3% வாக்குகளை விட காணல. இப்போ வந்து ஊழலை பத்தி பேசுறாங்க. 2014 சீதாராம் யெச்சூரி யாரை போய் பார்த்தாரு? சீதாராம் யெச்சூரி 2014 முதலமைச்சரை போய் பார்த்த பொழுது ஊழல் தெரியலையா? ஊழல் தெரியலையா? கூட்டணியில இடம் கிடைக்கலன்னு ஒண்ணு ஊழலை பத்தி பேசுறாங்க. பல மேடைகளில் பேசிய பழைய விஷயங்களை பேசுறாங்க. இவங்களோட ஊழல் கொடியேறி பாலகிருஷ்ணன் பத்தி தெரியாதா? கொடுங்க சிந்தன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. உங்களுக்கான சரியான நேரத்தை நான் தரேன். இல்ல திருக்கண்ணதாசன் போற போக்குல என்ன விஷயத்தை பேசணும், சித்தாந்தத்தை பத்தி பேசணும். இங்க தொகுப்பாளர் நான் சிந்தன் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் என்ன கேக்குறேன்னா திருக்கண்ணதாசன், இந்த எல்லா தரப்பு மக்களையும் சந்திக்கணும். ஆர்எஸ்எஸ் காரர்களையும் சந்திப்பதில் தவறு அல்ல. ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லை இந்தியாவில் இப்பொழுது. ஆனால் இதையெல்லாம் ஏன் இதற்கு முன் செய்யவில்லை? ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரமலான் பொழுது, நோன்பு திறக்கின்ற பொழுது நோன்பில் பங்கேற்கிறீர்கள், சரியா? ஆனால் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்துவிட்டு அது எனக்கே தெரியாமல் வந்துருச்சுன்னு விட்ரா பண்ணுறீங்க. அன்னைக்கே ஆமா அந்த வாழ்த்தை நான் தான் சொன்னேன்னு சொல்றதுல என்ன தப்பு? பெரும்பான்மை இந்துக்கள் உங்க கட்சியில் இருக்கிறாங்க. பெரும்பான்மை இந்துக்களின் உணர்வுகளை ஏன் இதற்கு முன் கொச்சைப்படுத்தினீர்கள்? ராமர் எந்த கல்லூரியில் பொறியியல் படித்தார் என்று கேட்பது பெரும்பான்மை இந்துக்களை கிடையாது. பெரும்பான்மை இந்துக்களை கொச்சைப்படுத்தாதா அந்த வரி? இது கொச்சைப்படுத்துறதே கிடையாது. எத்தனை பேர் அதனால புண் வருத்தப்பட்டாங்க? ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ இயக்கங்கள் தான் யார் வருத்தப்பட்டாங்க? அதை பத்தி அதெல்லாம் யாருமே வருத்தப்படல. நீங்க அடிப்படையா தெரிஞ்சுங்க. இப்போ வந்து வாழ்த்து சொல்லலன்னு சொல்றீங்க. வாழ்த்து வந்து இப்ப நாங்க என்ன வாழ்த்து சொல்லிட்டு இருக்கோம்? ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்லிருக்குமா? இப்ப விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லி விஜயதசமி என்று தான் உங்களுடைய தேர்தல் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதல் முறையா. இது இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட நிர்வாகி அறிவிச்சிருக்காங்க. இல்ல இல்ல நீங்க ஆனா இல்ல இல்ல மொத்த தலைக்கு முன்னாடி முடிச்சு கொள்ளுங்க. இல்ல ஏன் இந்த கேள்வி நான் ஓபனா சொல்றேன்? இல்ல நான் ஓபனா சொல்றேன். இந்த கேள்வி அதிமுக பார்த்து நான் நிச்சயமா கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்க வேட்பு மனு பரிசீலிக்கின்ற பொழுது ஜாதகத்தையும் சேர்த்தான் பரிசீலிக்கிறாங்க. அவங்க ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அப்படி முழுமையாக ஒத்துக்கொள்ளுங்கள் ஒன்று, அல்லது முழுமையாக பகுத்தறிவு பக்கம் நில்லுங்கள். இந்த ரெண்டிலும் ஒரு குழப்பம் இருக்கிற திமுக. பகுத்தறிவு என்பது என்ன? மற்ற எல்லாரும் கூட்டி நாங்கள் எதுவாக முடிவாக ஆராய்ந்து கொள்ள தான் பகுத்தறிவு. அறிவு கோவாதே புறந்தல்வது பகுத்தறிவு. இதுல பகுத்தறிவுன்றது எதை டெபினிஷன் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆக இந்த நாள்ல நீங்க அறிவிச்சிட்டீங்க ஒரு அமாவாசையில அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி சரி ஓகே, நான் மீண்டு வரேன் இந்த சுற்றுல அவர்களுக்கான கருத்தை கேட்டு வரேன். திருமுத்துமணி, ஒளிரும் நிகழ்காலம் மிளிரும் வருங்காலம் சொன்னா, நிகழ்காலம் ஒளிர்ந்தால் நிச்சயமாக எந்த இடத்துல நாம் அதை பற்றி பேசவோ அல்லது அதை பற்றி பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் அபரிமிதமான வெற்றி அதிமுகவிற்கு கிடைத்திருக்கு. அதே நம்பிக்கையோடு தான் நாங்கள் இன்னமும் இருக்கிறோம்னு சொல்றீங்க. இவ்வளவு முன்னமாகவே தேர்தல் பிரச்சாரத்தை அதிமுகவும் ஏன் தொடங்க வேண்டும்? திறந்த மனதோடு சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல மற்ற கட்சிகள் உங்களை நிர்பந்திக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பிரச்சார களத்திற்குள் சென்று விட்டார்கள். நாம் தள்ளி நின்று விடக் கூடாது, தாமதமாக களத்தில் இறங்கி எந்த வகையான ஒரு நடவடிக்கையை தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்ததாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று சொன்னால் நான் விளக்கம் சொல்வதற்கு அதிமுகவா? நீங்க அதிமுக எந்த வழியில தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு முகநூலில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான பக்கம் முகநூலில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒளிரும் நிகழ்காலம் மிளிரும் வருங்காலம் எதிர்காலம். இதில் வந்து வருகின்ற தேர்தலை மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியின் நிலைமை, மக்களுக்கு தமது இயக்கத்தின் சார்பாக தமது அரசின் சார்பாக செய்யப்பட்டு இருக்கிற சாதனைகளின் சாராம்சங்களை பல்வேறு வார்த்தைகளில் கோடிட்டு கால்வது தலைமையின் முதலமைச்சருடைய கடமை. அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்குது. அது தேர்தலுக்கான பிரச்சார யுக்தி என்று எடுத்துக்கொண்டாலும் தவறில்லை என்றே நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்தவரையில் மக்கள் பலத்தை மட்டுமே நம்பியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 150 பேர் இருக்கும். தனித்த ஆட்சி 37 பேர். இதுவரை வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருந்த எந்த ஒரு கட்சியிலுமே இதுவரை நம்ம தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமே கூட எடுத்துக்கிடுவோம், எந்த ஒரு அரசியல் கட்சி நாடாளுமன்றத்தை தனித்து நிற்போம் அப்படின்னு எந்த கட்சியுமே சொன்னதில்லை. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்போம் துணிவாக சொல்லி தமிழ்நாட்டில் இருந்தது 39ல் 37 இடங்களிலே புரட்சித் தலைவர் அம்மா நிறுத்திய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். தனித்து நின்ற நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றை பற்றி இல்லை, அதுக்கு அடுத்து நில்லுங்க. நாடாளுமன்ற மாநிலங்கள் நாங்கள் 12 பேர் இருக்கோம். மாநகராட்சியில் 10க்கு 10 இருக்கோம். அதிலும் குறிப்பாக வந்து 6 பெண்கள் இருந்து 6 பெண்களுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மாநகராட்சி கவுன்சில் பொறுத்தவரை நாங்கள் 584 பேருக்கு, நகரசபை தலைவர் 89, பேரூராட்சி தலைவர் 250, கூட்டுறவு சங்கத்தில் வந்து 95%. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, 1.5 கோடி உறுப்பினர் கொண்ட இயக்கம். இப்படி மாபெரும் இயக்கம் இன்றைக்கு அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட சாதனைகளால்
அவர் 3 முறை இந்த மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு ஏற்படுத்திய சமூக நீதி கருத்துக்களால் ஏற்படுத்திய சாதனைகளின் காரணமாக, புரட்சிகரமான புதுமை சிந்தனை கொண்ட சாதனைகளை செய்ததின் காரணமாக இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு அபரிதமாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கும் அதன் தலைமைக்கும் ஏற்பட்டிருக்கு, அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் அம்மாவுடைய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் என்னென்ன சாதனை செய்திருக்கிறோம் என்பதை எடுத்து சொல்லித்தான் நாங்கள் வாக்கு கேட்போம். அந்த அடிப்படையில் வருகிற 2016 சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அத்தனை பேரும் நிச்சயமாக வெற்றி பெற்று அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்ட புதிய வெற்றியை, இதுவரை எதிர்பார்க்காத மாபெரும் வெற்றியை வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக மக்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிற சாதனை. அந்த அளவுக்கு சாதனைகள் செய்யப்பட்டு. நான் சின்ன பிரேக் அப்புறம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் திரு சிந்தன். ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். இடைவெளிக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு கேள்வியை கொடுத்துட்டு போகிறேன். ஏன் வாக்கை வைத்து ஒரு கட்சியை மதிப்பீடு செய்கிறார்கள் என்று சொன்னால், வாக்கை பெற்று ஆட்சியில் அமர்ந்தவர்கள் அந்த மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் அந்த மக்கள் அந்த கட்சியை ஆதரிப்பார்கள். ரைட்? இதில் முன்ன பின்ன இருக்கும் இல்லை, காசுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க, நிறைய இருந்திருக்கும், அதில் முறைகேடுகள் இருந்திருக்கும், அதெல்லாம் ஒரு சர்டன் பர்சன்டேஜ். ஆனால் முற்றிலுமாக அத்தனை மக்களும் தங்களுக்கு எதிரான, தங்களுக்கு விரோதமான ஒரு அரசை அல்லது ஒரு கட்சியை ஆதரித்து ஆட்சியில் வைக்க மாட்டார்கள். இது ஒன்று. 1000 சொச்சம் ஓட்டுகளை மட்டுமே திருவரங்க இடைத்தேர்தலில் பெற்ற இடதுசாரிகள் ஏன் இல்ல அப்படின்னு அவர் இது என்னுடைய கேள்வி, அவருடைய கேள்வி அது. ஆமா, அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தே தொடங்கலாம். எந்தெந்த கட்சிகள் என்ன மாதிரியான கூட்டணி உத்திகளை கையாளுகிறார்கள், அது எந்த அளவிற்கு அடித்தட்டு மக்களை சென்றடையும், பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.